வருஷம் ஆகுதுன்னா நிறையா இதில் இந்த கரை வந்து அமைக்கும்போது ரொம்ப வருஷம் ரொம்ப சிரமம் தான் பட்டான். இந்த கரையெல்லாம் வந்து ஸ்டெப்பிங் ஆகி இதை வந்து இப்போ தான் சரியாக இருக்குது. மீன் வளர்க்குறதுல பல இடத்துல போய் பார்த்துட்டு வந்தான், எப்படி வளர்க்குறாங்க என்ன வரும்னு. பார்த்ததில் எங்களுக்கு வந்து இப்போ மீன் வளர்க்குறதுல வந்து கட்லா, ரோகு, மிருகால் வளர்க்குறதோட வெறா மீன் வளர்க்குறதுல லாபம் அதிகமாக தெரியுது. வெறா மீன் வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமாக வந்து ஜிலேபி மீன் வளர்க்கணும். ஜிலேபி மீன் வளர்த்து அது ஒரு 3 மாதம் சென்ற பின்னாடி வெறா மீன் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மீன் வந்து இருக்குது. அது ஒரு வகையான மீன் இருக்குது, பொரிக்கிற மீன். அந்த மீன் வாங்கி விட்டு வளர்த்து ஒரு 10 மாதம் வளர்க்குறோம்னா, இடம் வந்து எங்களுக்கு சின்ன சின்ன பிட்டுங்க. இப்படி பிட்டுலாம் வளர்க்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஒரு குறைஞ்சது 50 சென்ட் இருக்கணும். நாங்கள் 50 சென்ட்டாக 3ஆக வச்சுருக்கோம். தென்னை மரம் இருக்கிறனால 50 சென்ட் அளவுக்கு இருக்கணும். 5 அடி தண்ணி நிற்கணும், 3 அடி கரை இருக்கணும். இதில் ஒரு 1000 வெறா மீன் வளர்க்குறோம்னா, ஒரு 10 மாதத்துக்கு வளர்க்குறோம்னு சொன்னால், ஒரு மீன் 1 கிலோ வருதுன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 800 ரூபாய்க்கு விற்கிறோம். 8 லட்ச ரூபாய்க்கு விற்றுடலாம். ஆனால் இந்த தீவனம் பார்த்திங்கன்னா, இந்த ஜிலேபி மீனுக்கு தான் தீவனம் போட போகிறோம். மாதம் தவிடு போடுறோம். டெய்லி ஒரு 20 கிலோ 25 கிலோ தவிடு போட போகிறோம். அது வந்து ரொம்ப கூடுதல் போனால் ஒரு 70,000 80,000 தவிடு போடுவோம். அப்போ நம்ம ஜிலேபிக்கு தீவனம் போட்டோம்னா நம்ம வெறா மீன் வந்து உயிர் உள்ளதை திங்க. அந்த ஐடியாவில் இப்போ வெறா மீன் வளர்க்குறதுக்கு நாங்கள் எய்ம் போயிருக்கோம். இதுவரையிலும் வந்து நாங்கள் மானியம் 65,000 ரூபா எங்களுக்கு மானியம் கொடுத்தாங்க. இந்த குட்டை வெட்டுறதுக்கு 45,000, குஞ்சிக்கு 6,000, தீவனத்துக்கு 19,000 மீன் வளத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் பையன் பேரில் தான் எடுத்துருக்காங்க, சண்முகராஜா மீன் பண்ணின்னு சொல்லி. அவங்க கொடுத்ததுக்கு பின்னாடி நாங்கள் ரோகு, கட்லாலாம் வளர்த்தோம். இதில் முக்கியமான ஒன்று சில்லறையில் விற்கணும். மீனை வந்து நம்ம நேரடியாக விற்கணும். இப்போ நாங்கள் வந்து 300 ரூபாய்க்கு மீன் விற்றுட்டோம் 1 கிலோ. அதனால் எங்களுக்கு வந்து தடவை ஒரு 1.5 லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கு. இதே மீனை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றோம்னா வெறும் 100 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இதுதான் இதில் உள்ளது. நேரடி விற்பனை. ஃபஸ்ட்டு தீவன செலவை குறைச்சி மீன் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி. அதனால் தீவன செலவை குறைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு சில மெத்தட் கையாண்டுருக்கோம். கம்மியான விலையில் கோதுமை, அரிசி, கம்மியான விலையில் கிடைக்கிற அரிசி, மக்காச்சோளம், தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி நாங்கள் அரைச்சி அதை ஒரு மெத்தடை போடுறோம். அது போடும்போது கிலோ எங்களுக்கு 14 ரூபாய்க்கு இருக்குது. அதே மாதிரி இந்த தீவனம் பார்த்திங்கன்னா, இது வந்து டெல்லியிலேருந்து வருது. இது வந்து டெல்லியிலேருந்து வர போகும்போது கிலோ 40 ரூபா உங்களுக்கு அடக்காயிருது. இந்த தீவனத்தை நாங்கள் போட்டு கிடப்பு கட்ட மாட்டேங்குது. இது வந்து கோத்ரேஜ் கம்பெனிக்காரங்க அனுப்புகிறாங்க. இந்த தீவனத்தை போட்டு நம்ம செய்யும்போது செலவு கூட வருது. அதே மாதிரி ஒரு டன் மீன் வளர்க்கணும்னா ஒரு டன்னு தீவனம் போடணும். அப்போ தீவன செலவே வந்து 40,000 ரூபா வந்துடும். அப்போ மார்க்கெட்டில் வந்து தீவன செலவு 40,000 ரூபா வரும்போது நம்ம விற்க முடியாது. அதனால எங்கள் தீவனத்தை நாங்களே அரைச்சி இதை நாங்கள் விற்றுட்ருக்கோம். அதனால் திண்டுக்கல்லில் மீன் வளத்துறை இருக்குது, காட்டாஸ்பத்திரி பக்கத்தில். அங்கே போனீங்கன்னா அணுகுனீங்கன்னா மீன் வலை வந்து குஞ்சு அதே மாதிரி எடுக்கிறது வந்து அவங்ககிட்ட போனால் 40 பைசா நமக்கு மீன் வளத்துறையிலேருந்து கொடுக்கறது. வெளி மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா 4 ரூபா. அதனால் அவங்க நம்ம மீன் வளத்துறையை நாடி அங்கே போய் பதிஞ்சு வைக்கணும். இதில் முக்கியமான ஒன்று, கரண்ட் வந்து எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரீ வந்துடுது. அது வந்து தஞ்சாவூர் விவசாயி வந்து ஒருத்தர் நாட்டிலேருந்து ஒருத்தர் கனெக்ஷன் புள்ளி போட்டு ஆர்டர் காப்பி நான் வச்சுருக்கேன். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 200 வாட்ஸ் லைட்டு போட்டுக்கலாம், 1/2 HP மோட்ரு போட்டுக்கலாம். கரண்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. கரண்ட்டு வந்து யாரும் வந்து எந்த அதிகாரி கேட்டாலும் எங்கள்கிட்ட அது மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. நாங்களே அது மாதிரி தரோம், இல்லை ஆஃபீஸில் போய் கேட்டாலும் தருவாங்க. நாங்கள் மீன் குளத்தில் வளர்த்து பழக்கம். இப்போ எங்களுக்கு வந்து இதுக்குள்ளே தென்னை மரத்தை வெட்டி கொடுத்து நாங்கள் குட்டை போட்டோம். மேக்சிமம் வந்து ஆஃபீஸர் சொல்கிறது வந்து 60 சென்ட் குட்டை வெட்டணும். நாங்கள் வெட்டிக்கிறதே 55 சென்ட் தான். 3ஆக வெட்டியிருக்கோம் தென்னை மரம் இருக்கிறனால. இப்போ ஒரு 10 சென்ட் அங்கிட்ட 5 சென்ட் வெட்டியிருக்கோம். 2 குட்டை தனியாக போட்டிருக்கோம். அது மீன் குஞ்சு வளர்க்குறதுக்கும் மீன் ஸ்டாக் பாயிண்ட் வெட்டுறதுக்கும். ஒரு குட்டை வந்து 85க்கு 75. இது முக்கோண வடிவாக 90க்கு 90. இது வந்து 38க்கு 200. இந்த குட்டை நீளமான குட்டை. ஆமாம், 200. இது இல்லாமல் 55க்கு 25 மீன் குஞ்சு வளர்க்குறதுக்கு போட்டிருக்கோம். 25க்கு 30 மீன் விற்கிறதுக்கு போட்டிருக்கோம். இப்போ புதுசாக நாங்கள் வந்து எங்கள் தென்னந்தோப்புக்குள்ளேயே நாங்கள் வந்து இருக்கிறத அனுசரித்து செஞ்சுருக்கோம். ஆனால் விவசாயி வந்து இப்படி செய்யக்கூடாது. நல்லா செய்யணும்னா 50 சென்ட் சுத்தமாக சதுரமாக எடுத்து ஒரு சதுரடிக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 2 மீன் அப்படிங்கிற கணக்கில் விட்டு
5 வகை மீன் வளர்க்கலாம். சதுர மீட்டருக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 2 மீன் வளர்க்கலாம். மீன் வளத்துறையை நாடி அவங்ககிட்ட போய் பதிவு பண்ணிவிட்டு குஞ்சு அவங்க மூலியமாக வாங்கணும். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் அணைப்பட்டிங்கிற ஊரில் மீன் வளத்துறை குஞ்சு ஸ்டாக் பாயிண்ட் இருக்குது. அங்கே போனால் 40 பைசா குஞ்சு வாங்கலாம். அதே மாதிரி பழனியில் பழனி முக்கியமான இடத்துல மீன் வளத்துறையில் நாடினா நமக்கு லாபம் இருக்குது. தனியார்கிட்ட போய் சிக்கனா குஞ்சு 4 ரூபா 5 ரூபா போடுவாங்க. அதனால் லாபம் கிடையாது. இது வந்து காவை பார்க்குறது ஒன்று. மீன் வளத்துறையில் இது வந்து மீன் வளர்க்குறது நல்ல லாபம் இருக்குது. நேரடி விற்பனை இதை வந்து யார் என்ன சொன்னால் என்ன பண்ணாலும் நேரடியாக விற்கலைன்னா நஷ்டம் வரும். நேரடி விற்பனை நம்மளே தீவனம் தயார் பண்ணி போடுறது 2 மெத்தேடு நல்ல லாபம். 3வது மெத்தேடு இப்போ அது விராமீன் வளர்ப்புக்கு நல்ல லாபம் இருக்குது. அதை நாங்கள் பார்த்துட்டு வந்து விராமீன் வளர்க்குறதுக்கு நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் விராமீன் வளர்க்க முடியல. மித்த மீனெல்லாம் வளர்த்து விற்றுட்டோம். குட்டை தயார் பண்ணுறது எப்படிங்க தயார் பண்ணுறது? குட்டை தயார் பண்ணுறது நம்ம ஜேசிபி மூலியமாக தான் வெட்டி எடுத்து தயார் பண்ணிவிட்டு கீழே வந்து களிமண் போடணும். களிமண் போட்டு சின்ன ரொட்டேட்டர் விட்டு உழுது வயல் கட்டின மாதிரி கட்டிடணும். கட்டிட்டு தண்ணியை விட்டு இந்த குட்டையில் தண்ணி நிற்கிதா இல்லையான்னு ஒரு வாரம் பார்க்கணும். பார்த்து நல்லா நிற்கிதுன்னு தெரியலைன்னா திருப்பி களிமண் போட்டு உழுகணும். ஒரு இடத்துல தண்ணியே நிற்காது. இப்போ குட்டை வெட்டிடுவாங்க, தண்ணி நிற்காது. சரளமல்லி எவ்வளோ இருந்தாலும் கீழே போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா மீன் வளர்க்க முடியாது. குட்டையை வெட்டி அதுக்குள்ளே களிமண் போட்டு அதுக்குள்ளே சின்ன உழுகிற வண்டியை விட்டு உழுது கீழே வந்து வயல் மாதிரி செஞ்சு இது மாதிரி வயல் மாதிரி செஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா 2 அடி களிமண் இருக்குது எங்களுக்கு இயற்கையாகவே. சைடில் பூரா மண்ணை வச்சு பூசிடுறோம். இன்னொரு மெத்தேடு என்ன பண்ணணுமோ இதில் பூராமே சின்ன சுற்று கம்பி அடித்து சின்ன குஞ்சு விடும்போது குறுக்க வயர் இழுத்துருவோம். அது மாதிரி வயர் இழுத்து வச்சுருந்தோம். இப்போ காலி அரிசி திருப்பி இழுப்போம். அது மாதிரி இழுத்திங்கன்னா உள்ளே வந்து எந்த குருவி இதெல்லாம் போகாது. அதனால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. தண்ணி வசதியெல்லாம் உங்களுக்கு? இந்த தண்ணி வசதி 24 மணி நேரம் போர் ஓடிட்டே இருக்கும். 24 மணி நேரம். ஒவ்வொரு குட்டையிலையும் வந்து ஒரு நாளைக்கு 1 அடி தண்ணி வற்றோம். அதை நாங்கள் திருப்பி அந்த அளவுக்கு விட்டுருவோம். இப்போ எங்கள் குட்டை இருக்கிறத வந்து கம்பளியம்பட்டி பஞ்சாயத்து மலைக்கேணி பக்கத்தில் காட்டுப்பட்டிங்கிற ஊரில் இருக்குது. நேராக வந்து பார்க்குறதுனா நேராக பார்க்கலாம். நேரடியாக வந்து பார்த்தா இன்னும் போடக்கூடிய விவசாயிகளுக்கு ஏதாவது அவங்களுக்கு தேவையான அறிவுரை நாங்கள் சொல்கிறோம். பாத்தின தண்ணி இருக்குல்ல? ஆமாம். குட்டையில் இருக்க தண்ணி விவசாயத்துக்கு அது விவசாயத்துக்கு எடுத்து விடக்கூடாது. எடுத்து விட்டீங்கன்னா இதில் ஒரு கிருமி இதில் ஒரு சத்தான ஒரு பூச்சி இருக்குது. சரிங்க. தண்ணியை வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் எடுத்து விடணும். அதை எடுத்து விடணும். அது மாதிரி முத தண்ணி ஆரம்பிக்கும் போது சாணம் போடணும். கொஞ்சம் ஒரு குட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போடணும். அது வந்து மீன்வளத்துறையில் வந்து அந்த அதிகாரியை நாடி அவங்க சொல்கிற மாதிரி செய்யணும். இன்னொன்று செய்யணுங்கிற இந்த தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி இந்த இதில் என்ன இருக்குது, என்ன சத்து கம்மியாக இருக்குது, அந்த சத்துக்கு தகுந்த மாதிரி போடணுங்கிறாங்க. இன்னும் நாங்கள் அந்த மெத்தட்லாம் கொண்டு வரல. இது வந்து மிதக்கும் தீவனம். இது நாங்கள் அந்த இதில் வந்து கட்டி விட்ருக்கோம். தவிடு சாக்கில் கட்டி விட்ருக்கோம். சாக்கில் கட்டுறது எப்படின்னா நம்ம வெங்காய பை இருக்குங்களா, பிளாஸ்டிக் பை, அதில் கட்டிடுறோம். கட்டி அப்படியே உள்ளே போடுறோம். உள்ளே போட்டதுக்கு பின்னாடி திண்டுச்சுன்னா சாக்கு வெளியே வந்துடும். அது திண்டுச்சுன்னு நம்ம தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு மீன் செத்து கூட இருக்குது. அது மாதிரி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தண்ணி குறைஞ்சால் மீன் சாகும். சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தண்ணி எப்பயுமே நான் 4 அடியிலேருந்து 5 அடி வச்சுருக்கணும். போர் அமைச்சு சின்ன குட்டை வச்சுருக்காங்க. 20க்கு 10 நிறையா எல்லா தோட்டத்துலையுமே இருக்குது. 20க்கு 20 வெட்டி வச்சுருக்காங்க. அதுலேருந்து தண்ணியை வெளியே எடுத்து விட்றாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, இதுக்குள்ளே மீன் வளர்க்கலாமா இல்லை 100 மீன் வளர்க்கலாமா 200 மீன் வளர்க்கலாம். அது சாத்தியப்படாது. மீனுக்குன்னு தனியாக குட்டை வெட்டணும், அதை தனியாக பராமரிப்பு பண்ணணும். அது தண்ணியை வெளியே எடுத்து விடக்கூடாது. குறைந்தபட்சம் என்ன சைஸில் வெட்டலாம் குட்டை வெட்டுறதுன்னா? குறைஞ்சது இதனால சின்ன சைஸாக வெட்டியிருக்கேன். 50 சென்ட் வெட்டணும். 50 சென்ட் 2500 சதுரடி. சதுரடி இருந்தால் தான் ஒரு மீன் பண்ண குட்டை அமைக்க முடியும். சும்மா 5 சென்ட் 10 சென்டில் அமைச்சு மீன் பண்ண அமைக்கிறது. நாங்கள் 60 சென்ட்டை 3ஆக பிரிச்சுருக்கோம். தென்னந்தோப்பு இருக்கிறனால இதே வந்து எங்களுக்கு லாபகரமாக அமையணும்னா 3 ஒன்றா இருந்தால் இன்னும் நாங்கள் லாபம் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன மீன் போடுறீங்க? அதில் என்ன மீன்? இதில் வந்து கட்லா ரோகு இருக்குது. சரிங்க. அதில் வந்து ஜிலேபி போட்டு அது குஞ்சு அடிச்சிருச்சு. அந்த குஞ்சு வந்து ஒரு லட்சக்கணக்கான குஞ்சு இருக்குது. கலர் மீன் 1 2 பழைய மீன் அந்த தொட்டியில் விட்டு மீனை விட்டுருக்கோம். இதுதான் ஜிலேபி குஞ்சு. இதை சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே நாங்கள் விட்டுருக்கோம். வெறாய் மீன் உள்ளே விட போகிறோம். இப்போ மேலே இருக்கிறது வந்து ஜிலேபி மீன். இது வந்து அந்த மீனுக்கு இரையாகிறது. பாருங்கள், லட்சக்கணக்கான குஞ்சு இருக்குது. எவ்வளோ குஞ்சு வாங்கி விட்டுருக்கீங்க? நான் விட்டது 2000 மீன் தான் விட்டேன். ஒவ்வொன்றும் 5000 குஞ்சு 4000 குஞ்சு பொறிச்சிருச்சு.
இது வந்து தீவனம் வந்து இதுக்கு வந்து நம்ம வெறும் தவிடு போட்டு வளர்க்கணும். இதை வளர்த்து இதிலேருந்து இது பண்ணணும். அது வந்து மீன் விற்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாக் பாயிண்ட் போட்டிருக்கோம். அது சின்ன குட்டையை நாங்கள் அமைச்சு அதில் மீன் விற்கலாம், அதில் பிடிச்சி விற்று பிடிச்சி அதில் போட்டுட்டு விற்றுக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ கொடுத்துக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு வலை போடலையா அந்த மாதிரி? இது மாதிரி போட்டிருந்தான். இப்போ எடுத்துட்டேன். பழையடிக்கு இது வந்து வலை அதிகமாக இது பெரிய மீன் ஆயிடுச்சு. சரிங்க. இது நம்ம சின்ன குஞ்சாக இருக்கனால அது வந்து பண்ணியிருக்கோம். குஞ்சுக்கு தான் வலை தேவை. ஆமாம். பறவைங்க பிடிக்கிறது அதுக்கு தான் பறவைலாம் இப்போ வர்றதில்லை அதிகமாக. வந்தால் நாங்கள் குறுக்க கம்பி போட்டுருவோம். கம்பி வலை பண்ணையில் நாங்கள் நேரடியாக விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட் ரேட்டோட நாங்கள் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஒரு 50 ரூபா கூட இருக்கும். இருந்தாலும் வந்து மீன் வந்து டேஸ்ட்டை பார்த்துட்டு உயிர் மீன் வேணும்னு நிறைய வாங்குறாங்க. இன்னும் பொதுவாக சொன்னால் இப்போ ஒரு வீடு கட்டி புதுசாக பால் காய்ச்சறவங்க மீன் உயிர் மீன் கொண்டு போய் விடணும்னு நினச்சிட்டு அதுக்காக ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து மீன் உயிர் மீன் உயிர் மீன் அதுக்கு நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உயிர் மீன் எப்போ தேவைப்பட்டாலும் எவ்வளோ தேவைப்பட்டாலும் நேராக இங்கே வரலாம். எங்கள் மீன் பண்ணை இருக்கிற வந்து கம்பளியம்பட்டி கிராமம் காட்டுப்பட்டி பண்ணை முருகேசன் மீன் பண்ணைன்னு கேட்டால் எல்லாமே சொல்லுவாங்க. எப்போ கேட்டாலும் மீன் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்குறவங்க திருப்பி திருப்பி வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் இருக்கும். அது காரணம் என்னன்னாக்கா நாங்கள் போடுற தீவனத்துடைய அந்த புரோட்டீன் சத்து உள்ள தீவனம். அதனால தீவனத்துடைய அந்த மீன் டேஸ்ட்டு வந்து ஐஸில் வச்சு சாப்பிட்றதுக்கு, கடல் மீன் சாப்பிட்றதுக்கு, வயல் மீன் சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து தனி டேஸ்ட் இதில் வந்து இருக்கும். அதனால விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. என்னென்ன மீன் கிடைக்கும்? கட்லா இருக்குது, ரோகு இருக்குது, ஜிலேபி இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் அடுத்த கட்டம் விரால் மீன் வளர்க்கலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். விரால் மீன் இப்போதைக்கு இறக்கியிருக்கோம். வந்தால் உயிரோட கிடைக்கும். உயிரோட வாங்கிக்கலாம். இப்போதைக்கு 1 ரூபாய்க்கு நாங்கள் ஜிலேபி குஞ்சு தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். குஞ்சு தரீங்க? குஞ்சு வந்து கேட்டாலும் 1 ரூபா ஒரு குஞ்சு. சரிங்க.